ரிஷபம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டிற்கான ஜூலை 13 சனிக்கிழமை. இன்று ரிஷப ராசிக்கு நேரமானது எப்படி இருக்கின்றது? இந்த ஒரு நாளில் சனியின் தாக்கம் உங்களுக்கு எந்தளவில் நன்மையையும் எந்தளவில் கெடுதலையும் கொடுக்கும் என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வானது கிடைக்கும். தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் நீங்கிவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலினால் உங்களுக்கு அமையும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் அதிக அளவில் நன்மையை தேடி கொடுக்கும் ஒரு நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாளானது அமையும். அது என்ன பரிகாரம், நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் என்னவென்று காணும் முன்பு மறக்காமல் நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற இன்றைய ராசி பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள். அப்பொழுதுதான் நாம் கூற வருகின்ற கருத்து என்னவென்றும் இன்றைய பரிகாரம் பற்றியும் உங்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளானது நடக்கும் என்று பார்த்தோம் என்றால், வீட்டில் உங்களிடம் பேசாமல் இருந்த நபர் உங்களிடம் வந்து பேசுவார். அது குடும்பத்தில் இருப்பவரோ உறவினராகவோ நண்பராகவோ உங்களுக்கு பிடித்த காதலியோ மனைவியோ யாராக இருந்தாலும் இத்தனை நாட்கள் எதையாவது ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் செய்த ஏதாவது ஒரு தவறை அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு அது அவர்களுக்கு மிகவும் ஆழமாக பதிந்திருக்கும். அப்படி உங்கள் மீது இருக்கின்ற கெட்ட எண்ணமானது இன்றைய ஒரு நாளில் தீர வாய்ப்புகளானது இருக்கின்றது. அதற்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படியெல்லாம் கெடுதல் நடக்கும் என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் நினைத்த விரும்பிய மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர் உங்களை ஏமாற்ற வாய்ப்புகளானது இருக்கும். அதாவது இத்தனை நாட்கள் நீங்கள் அனைத்து விதமான ரகசியங்களையும் உங்களை பற்றி அனைத்துமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை பற்றி மற்றவர், அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரிடம் உங்களை பற்றி கூறுவதனால் இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளானது உங்களுக்கும் அவருக்கும் எழுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் யாரிடமும் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன விதமான தொழிலை தொடங்கப் போகிறீர்கள், எதுவாக இருந்தாலும் அதனை அவர்களிடம் கூறுவது என்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த வக்ர சனி பயிற்சியால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஆண்டாக அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு ஆண்டில் நீங்கள் எப்படி என்ன தொழில் செய்தாலும் அதில் லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளானது இருக்கிறோம். இந்த 2024ம் 25ம் உங்களுக்கு சனியால் எந்த விதமான தாக்கங்கள், பணத்தினால் எந்த விதமான தாக்கங்களும் ஏற்படாதாம். அதிக அளவில் பணம் பெருகுவதற்குத்தான் வாய்ப்பானது இருக்காம். எனவே ரிஷபராசி நேயர்கள் ஏதாவது தொழிலை தொடங்க வேண்டுமோ, நிலம் அல்லது வீடு வாங்க வேண்டும், சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே தீர்வதற்கும் நீங்கள் நினைத்தது நடப்பதற்கும் உரிய ஒரு ஆண்டாக இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்களும் மனக்குழப்பங்களும் உங்களுடைய வீட்டில் ஏற்பட வாய்ப்புகளானது இருக்கின்றது. உங்களுடைய வீட்டில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் இன்றைய நாள் இரவு முடிவதற்குள் எப்படியாவது செய்து விடுங்கள். இதை காலையிலோ செய்துவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த வேலைகள் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களுக்கு இருக்கும் எல்லாவித பிரச்சனைகளும் தீர்ந்தே விடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு தெய்வத்தை நினைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வீட்டில் செய்து விடுங்கள். நீங்கள் இன்று நினைக்க வேண்டிய, அதிக அளவில் கும்பிட வேண்டிய அந்த ஒரு தெய்வம் யார் என்று பார்த்தோம் என்றால் வாராகி அம்மன். வாராகி அம்மனை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரே ஒரு தீபத்தை விளக்கேற்றும் பொழுது இந்த விளக்கேற்றும் திரியுடன் அந்த எண்ணெயில் இந்த சில பொருட்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் நீங்கள் வாராகி அம்மனுக்கு என்று தனியாக ஒரு விளக்கையும் நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள். ஏற்றி விடுங்கள். ஏற்றிவிட்டு அதற்கு பின்பு நீங்கள் குத்து விளக்கில் திரியுடன் இருக்கின்ற அந்த எண்ணெயுடன் இந்த சில பொருட்களை சேர்க்க வேண்டும். இப்படி இந்த பொருட்களை சேர்த்து அதற்கு பின்பு உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கை ஏற்றி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும். அது மட்டுமல்ல,
மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை யார் ரூபத்தில் வந்தது என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையானது தீரும் ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் முடிக்கவும் இந்த ஒரு தீபமானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நாளைய நாளுக்குள் ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் இருக்கின்ற நோக்கமானது நிறைவேறாமலோ அல்லது முடிக்க முடியாமலோ இருப்பீர்கள். அப்படி நீங்கள் முடிக்க முடியாமலும் அந்த ஒரு செயலானது நாளை முடியுமா என்கிற சந்தேகத்திலும் இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த தீபத்துடன் இந்த சில பொருட்களை மட்டும் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் வெண்மேலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் நினைத்த நாளாகவும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும். நீங்கள் அப்படி விளக்கேற்றும் பொழுது சேர்க்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னென்னவென்று முதலில் வரிசையாக பார்த்து விடலாம். முதலாவதாக கற்கண்டு இருக்கல்லவா, டைமண்ட் அளவில் இருக்கக்கூடிய கற்கண்டை நீங்கள் 3 எண்ணிக்கையில் எப்பொழுது விளக்கேற்றினாலும் தினசரி கூட இதை நீங்கள் செய்து வரலாம். அப்படி தினசரி நீங்கள் விளக்கேற்றி வரும் பொழுது இந்த டைமண்ட் அளவில் இருக்கக்கூடிய கற்கண்டை நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டுவிட வேண்டும். இன்று நீங்கள் அந்த கற்கண்டை போட்டீர்கள் என்றால் அடுத்து 2 நாட்கள் வரை அது அந்த நீரிலே அந்த எண்ணெயிலே இருக்கலாம். அது மீண்டும் அந்த கற்கண்டானது இருந்தது என்றால் எடுத்து உங்களுடைய கைகளால் எடுக்காமல் ஏதாவது ஒரு தீக்குச்சியை வைத்தோ அல்லது அந்த எண்ணெய்க்குள் இருக்கும் பொருளை எடுப்பதற்கென்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளால் மட்டும் அந்த ஒரு கற்கண்டை எடுக்கவே எடுக்காதீர்கள். மற்ற ஏதாவது பொருளின் மூலம் அந்த கற்கண்டை எடுத்து விடுங்கள். முதலாவதாக நீங்கள் கற்கண்டை சேர்த்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் டைமண்ட் கற்கண்டு இல்லை என்றால் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கற்கண்டையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இரண்டாவதாக நீங்கள் விளக்கேற்றும் திரியுடன் சேர்த்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் பச்சை கற்பூரம் இருக்கல்லவா, இந்த பச்சை கற்பூரமானது மிகவும் தெய்வீக பொருளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு தெய்வீக பொருளை நீங்கள் பொடி போல் ஆக்கி கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துவிட்டு அதனை உங்களுடைய கைகளாலோ அல்லது எப்படியாவது பொடி போல் ஆக்கி கொண்டு அதனையும் நீங்கள் அந்த எண்ணெயுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் விளக்கேற்றுவதற்கு என்று வைத்திருப்பீர்கள் அல்லவா திரி, அந்த திரியுடன் நீங்கள் இந்த ஒரு பொருளையும் சேர்க்க வேண்டும். வெற்றி வேர் என்று கேட்டீர்கள் என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த வெட்டி வேரை வாங்கி நீங்கள் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றும் திரியுடன் சேர்த்து திரித்து கொள்ள வேண்டும். திரித்துவிட்டு இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். இப்படி ஏற்றிவிட்டு வாராகி அம்மனுக்கு என்று ஒரே ஒரு விளக்கையும் நீங்கள் தனியாக ஏற்றி விடுங்கள். இதனை மட்டும் இன்றைய நாள் முடிவதற்குள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வாராகி அம்மன் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பார். உங்களுக்கும் அதிக அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாகவும் இந்த ஒரு நாளானது அமையும். நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கப் போகிறீர்கள், தொழிலை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் வாராகி அம்மனை நினைத்து அந்த ஒரு தொழிலையும் அந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். வெற்றியை தேடி கொடுக்க ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டானது அமையும். எனவே நவம்பர் மாதம் வரை இருக்கின்ற வக்ரசனி பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள் அனைத்துமே குறைய, தாக்கங்களானது அதிக அளவில் இருக்காது. இருந்தாலும் சிறிதளவில் ஏற்படும் தாக்கங்கள் குறைவதற்கு நீங்கள் இந்த வாராகி அம்மனை மனதார நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் விளக்கேற்றும் திரியுடன் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். ரிஷபம் ராசியினர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கணவன், மனைவி, தாய், தந்தை, பெற்று குழந்தைகள் அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு நாள் முடியும் முன்பு எப்படியாவது இரவிற்குள்ளாவது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நமது சேனலை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். தொடர்ந்து நமது சேனலில் 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்களானது பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். எனவே தவறாமல் அவர்களுக்கும் நமது சேனலை ஷேர் பண்ணி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தினசரி வருகின்ற நோட்டிபிகேஷன்ல என்ன விதமான பரிகாரங்கள் கூறுகிறேன் என்று பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் இதனையும் செய்து வாருங்கள். ரிஷபம் ராசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.